இன்னைக்கு டே 5 வீடியோவில் ஒரு 4 வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 வார்த்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 வேர்ட்ஸுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். பட் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்றதுல சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். திஸ், தட். ஸோ இந்த திஸ், தட் இது ரெண்டுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ திஸ், தட் இது ரெண்டுமே சிங்குலரை தான் குறிக்கும். சிங்குலர்னா ஒரு பொருள், ஒரு திங், சரிங்களா? ஸோ திஸ், தட் இது ரெண்டுமே சிங்குலரை தான் குறிக்கும். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். திஸ் இஸ் அ கைட். இப்போ இங்கே பாருங்க, கைட் வந்து கிட்ட இருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணணும்? திஸ். ஒரு பொருள் நமக்கு கிட்ட இருந்துச்சுன்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அ கைட். அதே இந்த கைட் இப்போ தூரமா இருக்கு இல்லையா, அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? தட். தட் இஸ் அ கைட். இந்த திஸ், தட் ரெண்டுமே வந்து எப்பவுமே ஒரு நவுனை பத்தி தான் சொல்லும். இங்க கைட்டுன்றது ஒரு திங் இல்லையா, அது ஒரு நவுன். ஸோ திஸ், தட் எப்பவுமே நவுனை பற்றி தான் குறிக்கும். ஸோ ஒரு பொருள் நம்மளுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா திஸ் சொல்லுவோம். அதே நம்மளுக்கு தூரமாக இருந்துச்சுன்னா தட் சொல்லணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. திஸ் இஸ் அ கைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை எப்படி நெகட்டிவாக சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ இதே நம்ம எப்படி நெகட்டிவாக சொல்லணும்னா, this is not a kite. இந்த is பக்கத்தில் not போட்டோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். this is not a kite. இது கைட்டா? இல்லை, இது கைட் இல்லை அப்படின்னு சொல்லணும். அது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? this is not a kite. இப்போ இது தூரமாக இருக்கு, அப்போ அது கைட் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? That is not a kite அப்படின்னு சொல்லணும். இந்த is not அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம isn't அப்படின்னும் சொல்லலாம். is not நம்ம என்ன சொல்லலாம்? isn't அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசும்போது நம்ம இந்த isn't யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி பேசணும்னு சொல்கிறேன். This is not a kite. இது எப்படி isn'tல போடலான்னா, this isn't a kite. That isn't a kite. இந்த மாதிரி நம்ம பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கொஸ்டினாக கேட்கலான்னு தான் பார்க்க போகிறோம். This is a kite. இது ஒரு கைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதை எப்படி நம்ம கொஸ்டினில் கேட்கலான்னா, திஸ் பக்கத்தில் இந்த இஸ் இருக்கா, இந்த இஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டோம்னா அதுதான் ஒரு கொஸ்டின். இஸ் திஸ் அ கைட் அப்படின்னு கேட்கணும். ஸோ இங்கே கைட்டு தூரமாக இருக்குது, அப்போது அதை எப்படி நம்ம கொஸ்டின் பண்ணுவோம்? இஸ் தட் அ கைட் அப்படின்னு கேட்கணும். இஸ் தட் அ கைட். இப்போது திஸ், தட் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் நம்மளுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா திஸ் யூஸ் பண்ணணும், தூரமாக இருந்துச்சுன்னா தட் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல சொல்லும் போது திஸ் இஸ் நாட் அ கைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா திஸ் isn't a kite அப்படின்னு சொல்லணும். எப்படி கொஸ்டின் பண்ணணும்? இஸ் திஸ் அ கைட். அதே தூரமாக இருந்துச்சுன்னா இஸ் தட் அ கைட் அப்படின்னு கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தீஸ், தோஸ். தீஸ், தோஸும் ரொம்ப ஈஸி தான். இப்போது திஸ், தட்டில் நம்ம சிங்குலர் ஒரே ஒரு பொருள் பற்றி பார்த்தோமா, ஆனால் இங்கே ப்ளூரல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா தீஸ், தோஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, தீஸ் ஆர் கைட்ஸ். இங்கே 2 கைட்ஸ் இருக்கு, ப்ளூரல், அது நம்மளுக்கு கிட்ட இருக்கு. ஸோ தீஸ் யூஸ் பண்ணணும். அதே ஒன்றுக்கும் மேலான பொருட்கள் தூரமாக இருந்துச்சுன்னா தோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 கைட் தூரமாக இருக்குது. ஸோ தோஸ் ஆர் கைட்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
இதையே நம்ம எப்படி நெகட்டிவாக சொல்லணும்? தீஸ் ஆர் நாட் kites. தோஸ் ஆர் நாட் kites. ஸோ இந்த ஆர் நாட்டுக்கு பதிலாக நம்ம aren't அப்படின்னும் சொல்லலாம். பேசும்போது இப்படிலாம் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். தீஸ் aren't kites. தோஸ் aren't kites. இப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இது எப்படி கொஸ்டினில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே தீஸ் ஆர் kites அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது எப்படி நம்ம கொஸ்டின் பண்ணுவோம்? இது கைட்ஸா அப்படின்னு நம்ம எப்படி கேட்போம்? ஆர் தீஸ் kites? ஆர் தோஸ் kites? கைட்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா ஆர் தீஸ் kites அப்படின்னு கேட்கணும். தூரமாக இருந்துச்சுன்னா ஆர் தோஸ் kites அப்படின்னு கேட்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4 வேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ், தட், தீஸ், தோஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த 4 வேர்ட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். திஸ், தட், தீஸ், தோஸ். இது நம்ம டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஸோ இனிமேல் நம்ம எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.